வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் 3 தினசு எண்ணெயும் எப்பயும் வச்சிருக்கணும் அப்படின்னு மகாபெரிவா சொல்றார். ஏன் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான விளக்கத்தையும் சொல்றார். அந்த விளக்கத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த விளக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா மடத்துல இருந்த சமயம் அது. எத்தனையோ பேர் அவரை தரிசிக்க தினமும் வருவா. வயசானவா, இளம் வயசுக்காரா, சின்ன குழந்தைகள், இப்படியெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லாம ஆண்கள் பெரியவாளுக்கு நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் பண்ணுவா. பஞ்சாங்க நமஸ்காரம்னா 2 முழங்கால் 2 முழங்கை நெற்றி தரையில படுற மாதிரி முழங்கால மடக்கி செய்யறது. நெடுஞ்சாங்கிடையா அப்படியே விழுந்து செய்யறது சாஷ்டாங்க நமஸ்காரம். தன்னை மற்றவ நமஸ்காரம் செய்யறச்ச நாராயணா நாராயணான்னு சொல்லுவா மகாபெரியவா. அதாவது நமஸ்காரம் தனக்கு இல்ல, பகவானுக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு சமயம் நடுத்தர வயசு பக்தர் ஒருத்தர் மகாபெரியவாளுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முழங்காலெல்லாம் பிடிச்சிண்டு எழுந்தார். மகாபெரியவா அவரை கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா. அந்த பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுட்ட அந்த பக்தர், முதுகுத்தண்டு பயங்கரமா வலிக்கிறது மகாபெரியவா, அலோபதியிலேருந்து ஹோமியோபதி வரைக்கும் பார்த்துட்டேன், ஒண்ணுமே கேட்கல, குனிஞ்சு நிமிர்ந்தா வலியில உசிரே போயிடுறது அப்படின்னு சொன்னார். தைல ஸ்நானம் பண்ற பழக்கம் இருக்கும் நோக்கு அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. மகாபெரியவா அப்படி கேட்டதும் கொஞ்சம் நெளிஞ்ச அவர், இல்ல மகாபெரியவா, முந்தியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப வேலை வர்த்தகம் அது இதுன்னு தினமும் இருக்கிற அவசரத்துல வெறும் ஜலத்தை தலையில விட்டுண்டு ஓட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சங்கடமா சொன்னார். எல்லாம் அவசர யுகமாயிடுத்து. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய சரீரம் முழுக்க தேய்ச்சிண்டு நல்லா ஊர்னதும் அரப்பு பொடி தேய்ச்சி குளிச்ச காலத்துல யாருக்கும் இப்படி முதுகு வலி முட்டி வலி எல்லாம் வரல. இப்போ அவாவா தேகத்தை கவனிச்சுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லைங்கிறா அப்படின்னு சொன்னார் மகாபெரியவா. சொல்லிட்டு மறுபடியும் தொடர்ந்தார். பழச மறக்க கூடாதுன்ட்டு சனி நீராடுன்னு பாடத்திலே வச்சு சொல்லி கொடுத்தா. ஆனா படிச்சதை எல்லாம் யார் இப்ப ஃபாலோ பண்றா? நீ ஒண்ணு பண்ணு, இனிமேலாவது வாரத்துக்கு 2 நாள் தைல ஸ்நானம் பண்ணு, மிளகு ரசத்தையும் பிரண்ட தொகையிலையும் அடிக்கடி சேர்த்துக்கோ. பெரியவா சொல்ல சொல்ல அப்படியே செய்யறேன் மகாபெரியவா அப்படின்னு பணிவா சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிக்கிறதுக்காக கையை நீட்டினார் அந்த பக்தர். கொஞ்சம் இரு, இந்த சமயத்துல எல்லோருக்கும் பொதுவான இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், அதையும் கேட்டுட்டு போ அப்படின்னு சொன்னார் மகாபெரியவா. அவர் என்ன சொல்ல போறார் அப்படிங்கறத கேட்கறதுக்காக எல்லோரும் ஆவலோட தயாரா இருந்தா. எல்லா கிரகஸ்தாலும் வீடுகள்ல 3 தினசு எண்ணெய எப்பயும் வச்சிருக்கணும். சுவாமிக்கு விளக்கேத்தவும் சமையல் பண்ணவும் நல்லெண்ணெய். இதுல சிலர் சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெயும் சுவாமிக்கு கொஞ்சம் மட்ட ரகத்தையும் வாங்குறதா கேள்வி. அது தப்பானது. எப்பயுமே பகவானுக்கு வசத்தியானது தான் தரணும். அடுத்தது விளக்கெண்ணெய். பச்சை குழந்தையோ பெரியவாளோ உஷ்ணத்தால வயிற்று வலி வந்துட்டா இது கண்கண்ட மருந்து. நாபிய சுத்தி தடவின்ட்டா போதும், சட்டுன்னு குணம் தெரியும். அந்த காலத்துல ரொம்ப பியோரான விளக்கெண்ணெய் உள்ளுக்கே மருந்தா கொடுப்பா, வயத்தை கூட சுத்தப்படுத்திடும். 3வது வேப்பெண்ணெய். இதை யாரும் இப்ப வாங்குற மாதிரியே தெரியல. ஆனா இது மூட்டு வலிக்கு சரியான ஔஷதம். வயசானவா தினமும் இத கை கால் மூட்டுல தடவிண்டா மூட்டு வலி சுத்தமா வரவே வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவா. ஆனா அந்த சிரசுல இருந்து தேகம் முழுக்க சௌகரியமா இருக்கணும்னா அதுக்கு பாதத்தை பத்திரமா பாத்துக்கணும். அது ரொம்ப அவசியம். ஸ்நானம் பண்ணி முடிச்சதும் தலையை தொடச்சுக்கிற மாதிரியே பாதத்தையும் அக்கறையா தொடச்சுக்கணும். தினம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால காலை நன்னா அலம்பி பாதத்தை ஈரம் போக தொடச்சுக்கணும். பாதத்தை பத்திரமா பார்த்துட்டாலே தேகம் சீர்கெடாம பத்திரமா இருக்கும். அந்த காலத்துல வெளியில போயிட்டு ஆத்துக்கு திரும்பி வந்தா காலை நன்னா அலம்பிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு தான் உள்ளேயே நுழைவா. வெளி மனுஷா வந்தாலும் வாசல்ல கால் அலம்ப சொல்லுவா. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு உள்ள வரைக்கும் செருப்பு காலோட நடமாட ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் நோய் எப்படி வராம இருக்கும்?
இதெல்லாம் சொன்னாலும் இப்போதைக்கு கேட்கிறவா அப்புறம் அதை கடைப்பிடிக்கிறாளாங்கிறது நிச்சயம் இல்லை. ஏதோ சரீரத்து மேல அக்கறை உள்ளவாளுக்கு உபயோகப்படுமேன்னு சொன்னேன், புரிஞ்சுண்டா சரி அப்படின்னு சொல்லி முடித்தார் மகா பெரியவா. பக்தருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். இது நடந்து 1 மாசம் இருக்கும். மறுபடியும் மகா பெரியவாளை தரிசிக்க வந்தார் அதே பக்தர். இந்த முறை நெடுஞ்சான் கிடையா ஆச்சாரியா திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து நின்றார். அந்த வேகமே அவரோட முதுகுவலி முழுசா குணமாயிடுத்துங்கிறத காட்டித்து. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.